ராஜஸ்தான்ல இருக்கிற தார் பாலைவனத்துல மணலுக்கடியில ஒரு பெரிய ரகசியம் புதைஞ்சு கிடக்கு. அந்த ரகசியத்தோட பேரு தான் குல்தாரா. கிட்டத்தட்ட 200 வருஷமா யாருக்குமே விடை தெரியாத ஒரு மர்மம். அந்த மர்ம கிராமத்தோட கதைக்குள்ள தான் நாம இப்ப போக போறோம். வாங்க. கதையோட ஆரம்பமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு பாருங்க. ஒரே ஒரு ராத்திரி, வெறும் ஒரே ராத்திரியில ஒரு முழு கிராமம், கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான மக்கள் ஒரு சின்ன தடையும் கூட இல்லாம அப்படியே காத்தோட காத்தா காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? இதான் இன்னைக்கும் பதில் இல்லாத கேள்வி. இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் அந்த குல்தாரா கிராமம். நம்மளோட விசாரணை இங்கிருந்து தான் ஆரம்பிக்க போகுது. ஒரு காலத்துல இந்த தெருக்கெல்லாம் பாலிவால் பிராமணர்களோட சிரிப்பு சத்தத்தாலையும் கொண்டாட்டங்களாலையும் நிறைஞ்சிருந்துச்சான். ஆனா இன்னைக்கு ஒரு மயான அமைதி. இங்க அடிக்கிற காத்துல கூட ஒரு சோகம் கலந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். 1500 இந்த நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100 இல்ல, 200 இல்ல, 1500க்கும் மேல குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள்னு ஒரு பெரிய சமூகமே இங்க வாழ்ந்திருக்கு. அவங்க அத்தனை பேருக்கும் என்னதானாச்சு? சரி, நம்ம விசாரணைய 1825ஆம் வருஷத்துக்கு கொண்டு போவோம். கரெக்டா அந்த வருஷத்துல தான் இந்த மொத்த ஊரும் காணாம போயிருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, அங்க ஒரு சண்டை நடந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்ல. ஒரு உடலை கூட கண்டுபிடிக்கல. சிதறி கிடக்கிற பொருள்கள்னு எதுவுமே இல்ல. நல்லா செழிப்பா இருந்த ஒரு ஊரு திடீர்னு பூமிக்குள்ள போயிடுச்சா, இல்ல காத்துல கரைஞ்சு போச்சா? ஓகே, இந்த மர்மத்தோட ஆணி வேற கண்டுபிடிக்கணும்னா நம்ம கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்க்கணும். அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த ராத்திரி? அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, அப்போ ஜெய்சல்மேரை ஆட்சி செஞ்ச அமைச்சர் சலீம் சிங்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ரொம்ப கொடூரமானவர், பேராசை பிடிச்சவர்னு சொல்றாங்க. அவரு வரிய ஏகத்துக்கும் ஏத்துனாலும் இந்த 84 கிராமத்து பாலிவால் மக்கள் ரொம்ப வசதியா வாழ்ந்திருக்காங்க. அந்த வசதி தான் சலீம் சிங் கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. அவரோட பேராசை கடைசியில ஒரு பொண்ணு மேல திரும்புது. அந்த கிராம தலைவரோட மகளை அடையணும்னா ஆசைப்படுறான் சலீம் சிங். அந்த பொண்ணை எனக்கு கொடுங்க, இல்லனா உங்க ஊரையே தரமட்டமாக்கிடுவேன்னு மிரட்டியிருக்கான். இப்போ அந்த மக்களுக்கு முன்னாடி ரெண்டே வழிதான். ஒன்னு மானத்தை விடணும், இல்லனா அவங்க வாழ்ந்த மண்ணை விடணும். என்ன ஒரு இக்கட்டான நிலைமை. மானத்துக்கும் தாய்மண்ணுக்கும் நடுவுல அந்த மக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய புதிரா மாறி நிக்குது. அந்த 84 கிராமத்தோட தலைவர்களும் ஒன்னா கூடி ஒரு ரகசிய பஞ்சாயத்து போடுறாங்க. அந்த கொடூரமான அமஞ்சன் காலில் விழுறதை விட நம்ம பாரம்பரியமா வாழ்ந்த இந்த நிலத்தை விட்டே போயிடலான்னு எல்லாரும் சேர்ந்து ஒரே மனசா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் ஒரே ராத்திரியில. அவங்களோட பிளான் ரொம்பவே கச்சிதமா இருந்திருக்கு. ஒரு கொடுங்கோலனுக்கு எதிரா ஒரு சத்தம் கூட இல்லாம செஞ்ச ஒரு அமைதி புரட்சின்னு கூட சொல்லலாம். ஒரு விளக்க கூட எரியல. அந்த ராத்திரியோட இருட்டியே தங்களுக்கு சாதகமாக்கி தங்களோட எதிர்ப்பை காட்டிட்டு போயிருக்காங்க. இங்கதான் இந்த கதையிலேயே பெரிய ட்விஸ்டே ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களோட ஆடு மாடுகளோட ஒரே ராத்திரியில காலி பண்ணிட்டு போறாங்க. ஆனா பக்கத்து ஊர்ல ஒருத்தருக்கு கூடவா தெரியாது? ஒரு சின்ன சத்தம் கூட யார் காதுலயும் விழலையாம். இது எப்படிங்க சாத்தியம்? அந்த மக்கள் வெறுமனே அவங்க வீடுகளை மட்டும் காலி பண்ணிட்டு போகல. அவங்க போகும்போது இனி வர தலைமுறையே நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் அந்த மண்ணுல விட்டுட்டு போயிருக்காங்க. ஆமாங்க, அது ஒரு சாபம். குல்தாரா மேல அவங்க விட்ட சாபம் அது. நாங்க பட்ட கஷ்டத்தை இனி யாருமே படக்கூடாது, இந்த கிராமத்துல இனி யாருமே நிம்மதியா வாழ முடியாதுன்னு சபிச்சுட்டு போனாங்களாம். அந்த சாபம் இன்னைக்கும் பலிக்குதா என்ன? இன்னைக்கும் பாராநார்மல் ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள்னு நிறைய பேர் இந்த இடிஞ்சு போன இடத்துக்கு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது இன்னும் முடிக்கப்படாத ஒரு கேஸ். அதனால நவீன கருவிகளை எல்லாம் வச்சு ஏதாவது சின்ன க்ளூ கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைன்னு நினைச்சிடாதீங்க. இங்க வர்ற நவீன ஆராய்ச்சியாளர்கள் சில ஆதாரங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. யாருமே இல்லாத ராத்திரியில ரெக்கார்டிங் டிவைஸ்ல கேட்கிற சில மெல்லிய குரல்கள், தூசி படைஞ்ச சுவத்துல திடீர்னு தோன்றி மறைகிற சின்ன குழந்தைங்களோட கைரேகைகள், அப்புறம் அங்க போறவங்களுக்கே காரணம் தெரியாம ஒரு விதமான சோக உணர்வு வர்றது. இப்படி நிறைய விசித்திரமான அனுபவங்களை மக்கள் சொல்லியிருக்காங்க. 200 வருஷம் ஆச்சு, ஆனா குல்தாரா மர்மம் இன்னமும் ஒரு மர்மமாவே தான் இருக்கு. நம்ம கையில இருக்கிறது கொஞ்சம் வரலாற்று ஆதாரங்கள், ஊர் மக்கள் சொல்ற கதைகள், அப்புறம் இப்ப கிடைச்ச சில அறிவியல் பூர்வமான டேட்டா, அவ்வளவுதான். சோ மொத்தத்துல இந்த மர்மத்துக்கு 2 விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுது. ஒன்னு, அந்த கிராம மக்கள் விட்ட சாபம் இன்னைக்கும் அந்த இடத்துல இருக்கு, அதனாலதான் அங்க யாரும் வாழ முடியலங்கிறது. இன்னொன்னு, இது ரொம்ப புத்திசாலித்தனமா கச்சிதமா பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு தப்பித்தல். அந்த தப்பித்தலோட ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த சாபங்கிற கதையை கட்டி விட்டுருக்கலாம். இப்போ இந்த கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன்.
குல்தாராவோட அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிறது என்ன? ஒரு அமானுஷ்ய சக்தியோட சாபமா, இல்லனா மனுஷங்களோட அபாரமான அறிவால நடத்தப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் எஸ்கேப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான பதில் ஒருவேளை இன்னைக்கும் அந்த பாழடைஞ்ச தெருக்கல்ல வீசுற காத்துல எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க.